நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து ஆதிய விட்டு நிரந்தரமா வந்து பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆதி வந்து பாரதிய விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதியும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தயவுசெய்து வந்து என்னோட வாழ்க்கையிலே இருக்காதீங்கம்மா, நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இனிமேல் நான் உன்னோட வாழ்க்கையில் வரவே மாட்டேன், நீ அதுக்கடுத்து ஆதி தமிழ் எல்லாருமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இருந்து பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து ஆதியை வந்து நம்ம சாரதாவை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க இருக்க சொன்ன இடத்துல ஆளை காணும், என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. டேய் என்னடா என்னை வந்து ப்ராங்க் பண்ணுறியா, இந்த விஷயத்துலையும் நான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் மச்சான், உண்மையாகவே வந்து உங்கள் அம்மா இருந்தாங்கடா, அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன், இரு வரணும் சார், அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அழகர் இருக்காங்களே, அழகரை வந்து சாரதா கால் பண்ணுறாங்க. சாரதா வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து அழகர் ஃபோன் பண்ணோடனே ஃபோன் எடுக்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள், உங்களை நான் இருக்க சொல்லிவிட்டு ஆதியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே, இப்போ கடைசியில் விட்டுட்டு போனீங்கன்னா அவன் என்னை என்ன நினைப்பான் சொல்லுங்கள் அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைப்பா அழகர், நான் வந்து அங்கே இருந்தால் சரியாக வராது, அது வந்து நான் இருந்ததுனால வந்து ஆதிக்கும் பாரதிக்கும் வந்து பிரச்சனை தான், அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தாங்கம்மா உங்கள் பையன்கிட்டே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகரை வந்து ஆதிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஃபோனை வாங்குறாரு. அம்மா என்னம்மா நீங்கள் வந்துட்டு என்னையை பார்க்காம போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா ஆதி, நான் வந்து அங்கே இருக்கிறது சரியாக வராது, பாரதிக்கு வந்து என் மேலே உள்ள கோவம் இன்னும் குறையவே இல்லை, அது வந்து கோவம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கே தவிர குறையலை. அது மட்டும் இல்லாமல் தமிழை நான் தான் கடத்த சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கா. அதனால் வந்து நாங்கள் வந்தோன்னா அது சரியாக வராது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நீங்கள் உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு இப்படி பிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்து நம்ம குடும்பமா, நம்மலாம் ஒரே குடும்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆதி, பாரதியும் நானும் ஒரே இடத்துல இருந்தால் ஒத்து வராது, நீ தான் கஷ்டப்படுவ, ரெண்டு பேருக்கு பக்கமும் உன்னால் பேச முடியாது, அதனால் நானே விளைக்கிறேன், அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. ஆதி அழுதுகிட்டே கேட்காங்க, அம்மா என்னம்மா சொன்னாங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் ஒன்றும் சொல்லலப்பா, அவளை நீ எதுவுமே சொல்லாத, ஆனால் வந்து அவள் நான் தான் வந்து தமிழை கடத்தினேன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பாப்பா, அதை மட்டும் சொல்லிடு, நான் தமிழை கடத்தினேனாப்பா, நான் தமிழை கடத்தவே இல்லை, அதை மட்டும் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுருப்பா, இனிமேல் வந்து நான் உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேன், நான் போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து ஆதி வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லி அழுகுறாங்க. கடைசி அவங்க வேறு முத்தம் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க, அதை நினச்சி வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோவத்தோடே ஒருவரும் பாரதி கிட்டே போகிறாங்க. எங்கள் அம்மா கிட்டே எதுக்கு பேசுனீங்க, எங்கள் அம்மா வந்தால் என்கிட்ட சொல்லணுமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவங்கள திட்டி அனுப்பியிருக்கீங்க, இனிமேல் நீங்களும் வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம், நானும் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு ஒருவருன்னு வந்து பாரதியை விட்டுட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆதி. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.